ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏப்ரல் 1 முதல் அமலாகும் 7 புதிய விதிகள், பொதுமக்களுக்கு முக்கிய தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 ஏப்ரல் 1 முதல் பல முக்கிய நிதி மற்றும் சேவை தொடர்பான மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இந்த புதிய விதிகள் நேரடியாக பொதுமக்களின் தினசரி செலவுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள ஃபாஸ்ட்ராக் ஆண்டு சந்தா கட்டணம் 3000 3075 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகையை செலுத்தினால் ஒரு ஆண்டிற்குள் அல்லது 200 முறை சுங்க சாவடிகளை கடக்க அனுமதி வழங்கப்படும். வங்கி துறையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. HDFC பேங்க் அறிவிப்பின்படி UPI மூலம் ATMஇல் பணம் எடுக்கும் பண பரிவர்த்தனைகள் இனி மாதாந்திர இலவச வரம்பிற்குள் கணக்கிடப்படும். இலவச வரம்பை மீறினால் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 23 மற்றும் வரிகள் வசூலிக்கப்படும். இதேபோல் பஞ்சாப் நேஷனல் பேங்கிலும் சில டெபிட் கார்டுகளுக்கான தினசரி பணம் எடுக்கும் வரம்பை 50,000 மற்றும் 75,000 குறைத்துள்ளது. எரிபொருள் விலைகளிலும் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. LPG, CNG, PNG மற்றும் விமான எரிபொருள் ATF விலைகள் திருத்தப்பட வாய்ப்பு உள்ளது. இது போக்குவரத்து செலவையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையவும் பாதிக்கக்கூடும். ரயில் பயணிகளுக்கும் புதிய விதிகள் அமலாகின்றன. டிக்கெட் ரத்து செய்யும் நேரத்தை பொறுத்து 25% முதல் 100% வரை கட்டணம் பிடிக்கப்படும். குறிப்பாக ரயில் புறப்படும் நேரத்திற்கு 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் எந்த ரீஃபண்டும் கிடைக்காது. மேலும் டிவி, ஃப்ரிட்ஜ், AC, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு மின் சாதனங்களின் விலை உயரக்கூடும் என கூறப்படுகிறது. இதற்கு காரணமாக மூலப்பொருள் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி சிக்கல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதே நேரத்தில் பான் கார்டு தொடர்பாகவும் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இனிமேல் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் மட்டும் போதாது, பிறந்த தேதி சான்றிதழ் போன்ற கூடுதல் ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் பான் கார்டில் உள்ள பெயர் ஆதாருடன் பொருந்த வேண்டும். அதிக மதிப்புள்ள பண பரிவர்த்தனைகள், வாகன வாங்குதல், ஹோட்டல் முன்பதிவு மற்றும் நிலம், வீடு வாங்குதல் போன்றவற்றில் பான் எண் வழங்குவது கட்டாயமாகும். மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் நிதி ஒழுங்கை மேம்படுத்தவும் பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் கொண்டு வரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இந்த மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தங்களின் திட்டங்களை சீரமைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். கண்டிப்பா பொதுமக்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.